நலம் நல்கும் நல்லாற்று சனி பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறு ஸ்ரீ பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானமும் சனி பகவானுக்குரிய அனுகிரக தலமாக உலகம் முழுவதிலிருந்தும் போற்றப்படக்கூடிய அற்புத திருத்தலத்திலே தற்பொழுது இந்த பொன்னான மாலை வேளையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடவியல் பேரறிஞர்கள் ஒன்றுகூடல் மாநாட்டிற்கு தலைமையேற்று அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை தர்ம யாதினம் திருமுறை செப்பேடு கண்ட 27வது குருமகா சன்னிதானத்தினுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த ஒரு அற்புதமான ஜோதிட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஜோதிடர்களோடு இந்த மேடையை அடியேனையும் பங்கு பெற செய்த அற்புத வாய்ப்பை அருளிய வேத சிவாகம ஜோதிஷ சாஸ்திர ரத்னாகரம் சிவகாம கலாநிதி ஐயா ராஜா சுவாமிநாத குருக்களுடைய பாதத்தையும் பணிந்து இந்த ஒரு அற்புதமான மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து என்னுடைய வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஸோ நான் பெரும்பாலுமே யதார்த்தமாக பேசியே பழகிட்டேன். நான் யதார்த்தமான நடைக்கே வரேன். சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய கலக்கம் இயற்கையில ஏற்படுறது உண்மை. சனி பகவானை எல்லாரும் நீதிமான் அப்படின்னு சொல்றோம், நியாயக்காரகன் தர்மக்காரகன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் யார் வாழ்ந்தாலும் சனி பகவான் நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த ஒண்ணுதான். பட் உண்மையை சொல்லணும்னா நம்ம மனுஷ பிறவியில என் அனுபவத்துல அப்படி யாராவது இருக்குமான்னா 99.9% கடவுளுடைய படைப்பே அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அன்பு, பாசம், காதல், காமம், உணர்வு, உணர்ச்சி இது எல்லாத்துலேயுமே நம்ம மனுஷ மனம் ஆட்பட்டு ஒரு சாதாரண ஒரு இயல்பான வாழ்க்கையை தேடலை நோக்கி தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதில் நான் மேற் சொன்ன அந்த 1% அது நம்ம குருமகா சன்னிதானத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஞானியர்களால் அந்த ஒரு மனித வாழ்வியலை கடந்த வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுது. அப்படி இந்த சனி பகவான் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல அஷ்டம சனி, ஏழரை சனி அல்லது கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனின்னு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய ஜோதிடப்படியும் அல்லது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை கொடுப்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு கடந்த 3 வருட காலங்களா இந்த அஷ்டம சனி எப்படா முடியும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுடைய பலன்களை பேசுறதுல எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய மனநிறைவு. ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்திற்கும் உதாரணமாக வாழக்கூடியவர்கள் நீங்க மட்டும்தான். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை தனக்குரிய சொந்த இடமாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் கடகராசிக்காரர்கள். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த 3 வருஷத்துல கடகராசிப்பட்ட வலியும் சித்திரவதைகளும் போராட்டங்களையும் வார்த்தையால சொல்ல முடியாது. சொல்லி அடறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்தலாமான்னு தோணும். பொதுவாக நான் சனி பெயர்ச்சி வந்தாலோ அல்லது அஷ்டமத்தில் சனி நடக்கும் பொழுதோ ஒரு ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடியது, நீ பொண்ணை இழந்திருக்கணும் அல்லது பொருளை இழந்திருக்கணும்பா, அல்லது உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்புகளை கூட சந்தித்திருக்கக்கூடிய நிலையை கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நான் கண்ணிருந்தும் குருடா இருந்த சாமி, வாயிருந்தும் பேச முடியாம திகைச்சிருந்தேன், காதிருந்தும் கேட்க முடியாத ஒரு மனவலியோடு போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவருடைய மனதிற்கு ஒரு பாலை வார்ப்பது போல இந்த அஷ்டம சனி முழுமையாக விடுதலை ஆகுது. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல ஆயுளை குறிக்கக்கூடியது, மன வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. இந்த 3 வருடத்துல திருமண வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் பட்ட வழிகளும் போராட்டமும் கொஞ்சம் நெஞ்சமானது இல்லை. திருமண வயசுல இருந்த பிள்ளைங்க திருமண தடைகளை சந்திச்சிருப்பீங்க. திருமணமான தம்பதியர்கள் இந்த 3 வருடத்துல திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான நெருடல்களையும் நெருக்கடிகளையும் அனுபவிச்சு வந்திருந்தீங்க. நிறைய பேர் வம்பு வழக்கு விவாகரத்து வரைக்கும் கூட இந்த கடகராசிக்காரர்கள் சென்றிருப்பார்கள். சோ மேற் சொன்ன இந்த 3 விஷயத்துல உங்களுக்கு இருந்த அத்தனை வழிகளும் இந்த அஷ்டம சனி முடியறதுனால முருகன் அருளோடு ஒரு அற்புதமான தெளிவை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இது மட்டும் இல்ல, ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரக்கூடிய குருவினுடைய உச்ச பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு மறுமலர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். சோர்ந்து போயிருந்து ஒரு இருட்டிலே ஒரு 3 வருட காலங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சூரியனுடைய வெளிச்சம் தன் கண்களில் படும் பொழுது எந்த அளவு புத்துணர்வு மனசுல இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 9ஆம் இடத்து சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சனியினுடைய பார்வை படும்போது ஒரு மிகப்பெரிய பலத்தை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். இதுல நான் முதல் பலனா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, உடல் அளவுல கடகராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய தெளிவை அடைவார்கள். இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா
மன ரீதியா நிறைய சிக்கல்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவையில்லாத பதட்டம், பயம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருந்தது. ஒரு நேரம் நினைக்கிற காரியத்தை கூட அடுத்த நேரம் செய்ய முடியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள்ல இருந்து இறைவனுடைய அருளோடு அவர்கள் மீண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 2ல கேது 8ல ராகு, எந்த வார்த்தையை பேசினாலும் தப்பா போய் சேர்ந்துருது. நல்லதே நாம சொன்னா கூட கேட்கறவங்க நம்மளை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். நிறைய பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த இடத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்க பேச்ச கேட்காம இருந்தாங்களோ, அதே இடத்துல சபையை அலங்கரிக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த சனி பகவானும் குரு பகவானும் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே கொடுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சனி பகவான் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப 3வது இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு புதிய தன்னம்பிக்கை, ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய தெம்போட ஒரு புது உலகத்திற்குரிய புது முயற்சியை கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக நீங்கள் படைக்க போகிறீர்கள். பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த சனி பயிற்சியில நனவாக போகிறது. பல பேர் வண்டி வாகன சேர்க்கையோடு வாழணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய பல கனவுகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். ரொம்ப குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சது, இந்த லாஸ்ட் ஒரு 3 வருடத்துல திருமணமாயும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அல்லது பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவனுடைய அருளோடு புத்திர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6க்குடைய குரு உச்சமடைகிறார். அப்ப இந்த 3 வருஷத்துல கடகராசிக்காரர்கள் கடன் சுமையில மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே லோன் வாங்கி கஷ்டப்படுறேன், வாங்கின காசுக்கு வட்டி கொடுக்க முடியல, அல்லது கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவரெல்லாம் கடன் சுமைகள் சரியாகும். உடல் ரீதியா மன ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்களும் 6ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால சரியாயிடும். ரொம்ப குறிப்பா திருமண வயசுல இருந்து திருமண வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமண சுபபங்கள யோக பிராப்தம் கூடி வரக்கூடியதா இருக்கும். அதுல முக்கியமான விஷயம், பல காதலர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனியில திருமண வாழ்க்கையை இழந்தவங்க, ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் ஆகி அந்த திருமணத்துல பிரச்சனை வந்துருச்சு, அடுத்த மறுமணத்திற்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் உண்டு. ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு சாதகமான பலன்களை அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பாக்கியஸ்தானத்துல சனி வர்றதுனால தந்தை வழி உறவுகள் அல்லது அது சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியதா இருக்கும். சனி பகவான் 8லிருந்து 9க்கு வராரு. கண்டிப்பா நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், மார்ச் 6க்கு பிறகு ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஏற்படும். கடந்த 3 வருடத்தில் நீங்கள் இழந்த பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கடகராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இழந்த அத்தனை பணமும் உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக இந்த 3 வருஷத்துல நான் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, போடாத விளக்கு இல்லை, பண்ணாத பரிவர்த்தனை இல்லை அப்படின்னு புலம்பன கடகராசிக்காரர்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் ஒரு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு சத்தியமாக நிறைவேறும். அப்போ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கு. எந்த விஷயத்துல கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ல கேதுவும் 8வது வீட்டுல ராகுவும் இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் வார்த்தை பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் செலவு பண்றதுல 3வது நபர்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. 8ல ராகு இருக்கிறதுனால முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னும் அன்போடு சொல்லணும்னா, யார் மீதும் அதீத அன்பு, அதீத பற்று, அதீத நம்பிக்கையை வச்சு நீங்க உங்களை இழந்துடாம பார்த்துக்கணுன்றது தான் இந்த ஒரு மேடையில நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள். எந்த வழிபாடு பண்ணா இந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை முழுமையாக நிவர்த்தி செய்து நற்பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க திருநள்ளாறுல அற்புதமாக நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் சாமி திருக்கோவில்ல தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தர்ப்பை இங்கதான் உங்களுடைய பாவங்கள் அத்தனை தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு அனுகூல திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த நலன் கலை தீர்த்த குளத்துல நீங்கள் நீராடி விட்டு, அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாரப்பன் அந்த குளத்துக்கு பக்கத்துல இருப்பார், பலரும் பார்த்திருப்பீங்க. ஒரு தேங்காய் வாங்கி உங்க தலையை நல்லபடியா வேண்டிக்கிட்டு, கடவுளே இன்னையோட இருக்கிற எல்லா சிக்கல்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த இடத்துல ஒரு செதறுக்காய் தேங்காய் உடைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மூலவரையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு, கடகராசிக்காரர்கள் ரொம்ப குறிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணி
உங்கள் கரங்களால் ஆன ஒரு மாலையை நீங்கள் சாற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்காருடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமையணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.